Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் flexibility matrix problem 2 பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 ரெகுலேஷன் 2017ல கேட்டிருக்காங்க. Analyze the continuous beam shown in figure by flexibility method and draw the bending moment diagram. இவ்வளோ தான் கொஷினு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா மூணுமே சிம்பிளி சப்போர்ட்டட் தான், ஏ பிசியுமே. ஸோ இங்கே பி மட்டும்தான் மொமெண்ட் வரும், எம்ஏவோட வேல்யூ 0, அடுத்து எம்சியோட வேல்யூ 0, எம்பியோட வேல்யூ மட்டும்தான் வரும். லாஸ்ட் பிஃபோர் சம் எப்படி பார்த்தோமோ சேம் ப்ரொசீஜர், பட் இங்கே யூடிஎல் லோடு வந்திருக்கிறதால யூடிஎலுக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் ஃபைனல் மொமெண்ட்ஸ் நீட் டு ஃபைண்ட் எத்தனைன்னு பார்க்குறோம். எம்பி மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும், அதாவது ஒரு வேல்யூ மட்டும்தான். அதனால் ஒன்றுன்னு வந்தால் 1x1 தான் நமக்கு சைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. இதுவே 2 வந்ததுன்னா 2/2 மேட்ரிக்ஸ் வரும். நமக்கு 1ன்றதால 1/1 தான். ஃபஸ்ட்டு செலக்ட் எம்பி as redundant forces and release எம்பி and the release structure as follows. ஸோ எம்பியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணி பிரித்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏபிக்கான ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஏபி அண்ட் பிசி கால்குலேட் பண்ணுறோம். ஏபி பாருங்கள், ஒரு லோடு வந்து 2 மீட்டரில், அதாவது டோட்டல் 6 மீட்டரு, இதில் 2 மீட்டரில் ஒன்று 4 மீட்டர் ஒன்றில் ஆக்ட் ஆகுது, 30 கிலோ நியூட்டனு. அப்படி ஆக்ட் ஆகும்போது WAB/L, டபிள்யூவோட வேல்யூ 30, ஏவோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ 2 மீட்டர், பியோட வேல்யூ 4 மீட்டர், எல்லோட வேல்யூ 6 மீட்டர். இதை டைப் பண்ணிக்கலாம். 2 4/6 சால்வ் பண்ணோன்னா நமக்கு 40 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைக்கிது. நெக்ஸ்ட் அட் ஸ்பேன் பிசி மொமெண்ட் ஈக்குவல் டு WL²/8, டபிள்யூவோட வேல்யூ 10, எல்லோட வேல்யூ 4 மீட்டரு /8. ஸோ பாருங்கள், எல்லோட வேல்யூ 4. சரிங்களா? யூடிஎல்லோட ஆக்ட் ஆகும்போது இந்த ஃபார்மில் அப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 20 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு காஞ்சிகேட் பீம் வரைகிறோம். அந்த பீம்ஸ்க்கு காஞ்சிகேட் பீம் வரைஞ்சி ஸ்லோப் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? காஞ்சிகேட் பீம் வரைஞ்சோன்னா நமக்கு மொமெண்ட்டு 40/EI. ஃபஸ்ட்டு வந்து 40, ஸோ 40/EI. நெக்ஸ்ட் வந்து 20/EI. நமக்கு யூடிஎல் லோடு வந்தால் பெண்டிங் மூமெண்ட்டு கர்வ்டாக வரும், நமக்கே தெரியும். அதனால் கர்வ்டாக வரைஞ்சிக்கிறோம். பேரபோலிக்ஸ் ஆக்சுவலி ஷேப் இன் பேரபோலிக் தான் அது. இப்போது 40/EIக்கு ஃபார்முலா பார்க்கலாம். எசென்ட்ரிக்கலாக லோடு ஆக்ட் ஆகிருக்கு இல்லையா? இப்படி எசென்ட்ரிக்கலாக லோடு ஆக்ட் ஆகிருந்தால் ஏபிஎல் டிஸ்டன்ஸில் டபிள்யூ ஆக்ட் ஆச்சுன்னா ஆர்ஏவோட ஃபார்முலா ஆர்பியோட ஃபார்முலா. நமக்கு தேவை ஆர்பி தான், பிகாஸ் நம்ம வந்து பியை தான் வந்து ரெடண்டண்ட்டாக எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு ஸ்லோ பட்டு பி தான் தேவை. அப்போ ஸ்பேன் ஏபியில் வந்து இந்த ஆர்பி டேஷ், ஸ்பேன் பிசியில் இந்த ஆர்பி டேஷ் ரெண்டும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். கால்குலேட் பண்ணும்போது W வந்து 40/EI. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த எண்டுக்கு நமக்கு வேணுன்றதால பாருங்கள், இந்த ஆர்பி டேஷ் எண்டுக்கு வேணும்னா W × L+A/6. ஸோ W L+A/6 ப்ளஸ்ஸு இந்த பேரபோலிக் இருக்கு இல்லையா? பேரபோலிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா WL/3 சிமெட்ரிக்கல் செக்ஷன்றதால ஒன்றில் இதோட ஏரியா வந்து 2/3 இன்ட்டு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லையா? இதில் பாதி தானே சிமெட்ரிக்ன்றதால பாதி வரும். ஸோ பாதி பிரிச்சுன்னா 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் WL/3 தான். ஸோ அதுதான் WL/3. உங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் அண்ட் ஆன்சர் தான். சரிங்களா? WL/3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். W வந்து 40, L வந்து 6, A வந்து 20 டிவைடட் பை இந்த 6 வச்சுக்கிறேன். 40 மீன்ஸ் 40/EI தான், அதனால் EI காமனாக கீழே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான W வந்து 20, பிகாஸ் 20/EI. அடுத்து ஸ்பேன் வந்து 4 மீட்டர் டிவைடட் பை L வந்து 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போது சால்வ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ரப் பண்ணிக்கிறேன். சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டாலும் ஓகே தான். கேல்குலேட்டர்லேயே போட்டு காமிச்சிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 40 × 6 + 2 வந்து 8 டிவைடட் பை இங்கே 6 இருக்குது. அகெயின் ப்ளஸ் 20 × 4 டிவைடட் பை 3.
ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 80 கிடைக்குது. ஸோ 80 காமனாக இஐ இருக்கிறதால டிவைடட் பை இஐன்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓவர் ஹேங்கிங் பீம் இருந்தால் இதுக்கு டெல்லோட வேல்யூ வரும், டெல்டாவோட வேல்யூ வரும். பட் ஓவர் ஹேங்கிங் பீம் இல்லாதால டெல்டாவோட வேல்யூ 0 தான். சரிங்களா? ஓவர் ஹேங்கிங் வர ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் எங்கேயுமே கேட்கல இது வரைக்கும். பார்த்திங்கன்னா எதுவுமே இதுலேயும் ஓவர் ஹேங்கிங் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ என்கிட்ட ஒரு 14 கொஷின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 13 கொஷின்ஸ் இருக்குது. இதுலேயுமே ஓவர் ஹேங்கிங் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டா மேட்ரிக்ஸ் வந்து 0 தான். நீங்கள் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ண அப்ளை யூனிட் மொமெண்ட் அட் பி அண்ட் ட்ரா த கான்ஜுகேட் பீம். மொமெண்ட்டு இங்கே இப்போ ட்ரா பண்ணோன்னா என்னாகும், இப்படி வரும் இல்லையா? ஸோ இந்த மொமெண்ட் டயக்ராமு இங்கே வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம போன சம்லேயே சொன்ன மாதிரி தான். இந்த பக்கம் எந்த பக்கம் ஹைட் இருக்கோ அதோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா WL/3ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே RB WL/3. அடுத்து இங்கே சைடில் இருக்குது, இது ஹைட்டு, இது 0. ஸோ இந்த சைடுக்கு RA தான், RAவும் WL/3 தான். ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா WL/3 தான். Wயோட வேல்யூ இங்கே எல்லாமே 1/A தான். ஸோ 1/A, Lோட வேல்யூ 6 மீட்டர் டிவைடட் பை 3, அந்த 3 வச்சுக்கிறோம். அகைன் இங்கே 1 × 4 டிவைடட் பை 3A வச்சுக்கிறோம். சால்வ் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள், பேஸ் வந்து 3A காமனாக இருக்குது, 3A மேலே 6 + 4 வந்து பார்த்திங்கன்னா 10 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 10/3. நமக்கு ஃபைனல் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க டு ஃபைண்ட் அவுட் ஃபைனல் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டெல்டா இங்கே இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்குன்றதால இந்த பக்கம் கொண்டு வந்து இன்வெர்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா பி மேட்ரிக்ஸ், பியோட மேட்ரிக்ஸ் வந்து MB தான். மொமெண்ட் அபவுட் பி தானே நம்ம ரெடண்டண்ட்டாக எடுத்திருக்கோம், அதனால் MB. இதுவே RB ரெடண்டண்ட்டாக எடுத்திருந்தோன்னா இங்கே RBன்னு இருந்திருக்கும். பட் நம்ம டைரெக்டாக MB எடுத்துட்டோம். ஸோ ஈஸியாக இருக்கும்ன்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன். டெல்டாவோட மேட்ரிக்ஸ் 10/3A தான், அதுக்கான இன்வெர்ஸ். டெல்டா மேட்ரிக்ஸ் 0, டெல்டா எல் வந்து 80/EA ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்வெர்ஸ்ன்றதை என்ன தலைகீழ மாற்றி போடுறது தானே, 3EA/10 ஆகிடும். இன்ட்டு 0 மைனஸ் சம்திங் தான். ஸோ -80/EA. இப்போ இந்த EAயும் இந்த EAயும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 3 × 80 டிவைடட் பை 10. 3 × 8 24, ஒரு 0 240 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 24 தான் வேல்யூவு. ஸோ 24 மொமெண்ட்டு 24 kN/m கிடைக்கும் நெகட்டிவில். இப்போ மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா, ஸ்பேன் ஏபியில் ஃப்ரீ மொமெண்ட் 40 kN/m. ஸ்பேன் பிசியில் கர்வ்டாக தான் வரையணும். நீங்கள் இந்த ஷேப்பை மிஸ் பண்ணக்கூடாது. பாயிண்ட் லோடு வந்தால் ஷார்ப் லைனு, யூடிஎல் லோடு வந்தால் பேரபோலிக் லைனு. ஸோ இது 20 kN/m, இது 24 kN/m. சரிங்களா? இது 2 மீட்டர் கேப். ஆக்சுவலாக இது வந்து நான் கேடில் போட்டதால் அந்த 2 மீட்டர் 4 மீட்டர்னு எழுதியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக 6 மீட்டர்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லை காமனாக கீழே ஒரு 6 மீட்டர்னு எழுதிடுங்க, முடிஞ்சது. வரைஞ்சிட்டு இந்த வேல்யூக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ தான் நெகட்டிவ்னு தெரியும். மிடில் இருக்கிற வேல்யூ நெகட்டிவ், பேலன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த டயக்ராம் ஆக்சுவலாக இப்படியும் வரையலாம். ஆர் அதர்வைஸ் இந்த 40 இருக்கு இல்லையா, 40 இங்கே வச்சுக்கோங்க. இந்த 20 இப்படி வச்சுட்டு கீழே இருக்கிறது மட்டும் இங்கே வர வேல்யூ 24 kN/m மைனஸ்லி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.